Hi friends, welcome to Sharmi's World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி டபுள் லேயர் மாஸ்க் எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். It's hard to breathe, but that's all right. Hush. இந்த மாதிரி சைஸில் அட்டையோ இல்லை நியூஸ் பேப்பரோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சிட்டோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம மெஷர் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒரு தடவை கட் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். வித்து 11.5 சென்டிமீட்டரும் லென்த்து 15 சென்டிமீட்டரும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் சைட்லேருந்து 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. மேலேருந்து அப்புறம் கீழேருந்து 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. பாட்டமில் லெஃப்ட் சைட்லேருந்து 8.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாப்லையும் லெஃப்ட் சைட்லேருந்து 8.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்க 2 டாட்டையும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 2 டாட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணாமல் கர்வ் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பிளைட் யூஸ் பண்ணி அந்த 2 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கர்வ் மாதிரி வரணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு கர்வ் வேணும். அதுக்கு இந்த பிளைட்டை இப்படி வச்சுக்கோங்க. அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ரெடி. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் சொல்கிற சைஸ்லாம் நல்லா பெரியவங்க போடுற மாதிரி சைஸ் தான். இதே கொஞ்சம் சின்னவங்க போடணுன்னா கொஞ்சம் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. சுற்றிலும் எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. சென்டிமீட்டரில் ஒரு 1.5 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மெத்தட் தான். 1.5 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தட் சைஸ் பெரியவங்களுக்கானது. நமக்கு இப்போது பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் இது எடுத்து வச்சு அந்த கிளாத்தில் வச்சு கடகடன் மார்க் பண்ணி இது பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. 30 சென்டிமீட்டர் லென்த்தும் 30 சென்டிமீட்டர் வித்தும் எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிளாத்தை. நெக்ஸ்ட்டு அந்த கிளாத்தை 4ஆக மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் வெர்டிக்கலாக ஃபேஸ் பண்ண மாதிரி 1 இன்ச்சும் ஹரிசாண்டலாக ஃபேஸ் பண்ண மாதிரி 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பேட்டர்னை இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம மார்க் பண்ண லைன்லேயே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், ஓவராலாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம விரிச்சோம்னா இந்த மாதிரி 2 பீஸ் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடையும் இந்த மாதிரி சேர்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ராங் சைடு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இதே மாதிரி சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம்.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி நம்ம சுற்றிலும் இந்த ஸ்டிச் பண்ணதில் ஒரு நாச்சஸ் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு நல்லா கர்வாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போது இது இந்த மாதிரி உள் சைடாக திருப்பிக்கோங்க. இப்போ நான் திருப்புற மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டுருணும். இந்த மாதிரி சுற்றிலும். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். இந்த மாதிரி 2 எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து 15 சென்டிமீட்டர் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்னு 6 இன்ச். ஸோ நம்ம எடுத்திருக்க எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ஒரு கார்னரில் இந்த மாதிரி உள் சைட்லேருந்து வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கத்தில் சைட்லேருந்து. இப்போ நம்ம வந்து உள் சைடு தான் வந்து திருப்பி வச்சுருக்கோம். இப்போ நல்ல சைட்லேருந்து உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை நேராக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்டில் அதே மாதிரி உள்ளேருந்து வர மாதிரி வச்சுருங்க. அப்புறம் நேராக ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இந்த ஒரு கார்னர் மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம அதில் தான் நம்ம இப்போ திருப்பி எடுக்கணும். இப்போ வெளிப்பக்கத்தை எடுக்கணும். இப்போ நான் வந்து மாஸ்கை வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு பக்கம் மட்டும் நம்ம எலாஸ்டிக் வைக்காமல் இருக்கோம்ல, அந்த சைடு வந்து இந்த மாதிரி கிளாத்தை கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி உள்ளே மடக்கி விட்ருங்க. மடக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மொத்தம் 2 எலாஸ்டிக் கட் பண்ணோம். அது இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு வர மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டுறலாம். இப்போ நான் தைக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஓவராலாக மாஸ்க்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு தான் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தடவை மார்க் பண்ணி வச்சுட்டா அது எப்பயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.